நான் வலியால கஷ்டப்படுறீங்கன்னா இன்னைக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் மற்றும் கேப்சூல்களை வாங்குங்க. हर रोज हो जाता हूँ साफ नहीं होता आपकी मजा आएगा ना वीडियो स्ट्रॉन्ग करने का देखिए இன்னைக்கு அப்பாவோட ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்கிட்ட வந்துட்டு மைக் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் சவுண்ட்ஸ் நாய்ஸியாக இருக்கனால ரூம் போயிட்டு எல்லாத்தையும் கிளாரிஃபை சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேங்க. ஸோ இன்னைக்கு வந்து 19, ஓகேவா? ஓகே. இன்னைக்கு ஜில்லா படம் வர ரிலீஸ். வந்துட்டு மெர்சல் படம் ரிலீஸ். அது மட்டும் இல்லாம மா இந்தி பங்காரம், நூறுசாமி, அண்ட் இன்னும் சில படங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு வந்து போகணும், படத்துக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு. ஜில்லா படத்துக்கு போகலான்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா ஜில்லா படம் பார்த்துட்டோம். போகணுமா வேணாமா, வேணாமா போகணுமா, வேணுமா வேணாமா, போகணுமா போனாமா அப்படின்னு என்ன தோணிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வேலை வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சா. ஸோ டைம் இருக்குமா இருக்காதா அப்படி மாதிரி இருந்துட்டு நான் அங்கே வந்துட்டே இருந்த ரூம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. 7:40 ஆயிடுச்சு. ரூமுக்கு வந்தா இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணணும். ஒரு சீட் பார்த்து வச்சிருந்தா அந்த சீட் வந்துட்டு புக்கிங் ஆயிடுச்சு. மேலே 2 சீட் இருக்குது, G11 F11 என்னமோ தெரியல. ஸோ அந்த சீட் இருக்குது. பண்ணலாமா வேணாமா, வேணாமா பண்ணலாமா, போலாமா வேணாமா, நான் லைவ்ல சொல்லிட்டு இருந்தேன். போலாமா வேணாமான்னு நினைச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, ரேபிடோ புக் பண்ணி பார்ப்போம். ரேபிடோ ஓகே ஆச்சுன்னா போகலாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அது ரேபிடோ வர்றதுக்கு டிலே ஆகும். ஸோ அதுவும் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா புக்கிங் உடனே ஆகிட்டாலுமே வந்துட்டு அவன் வர்றதுக்கு லேட் பண்ணிடுவான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு ஓகே ஒன்றும் நினைக்காம எதுவும் பிளான் பண்ணாமல் ப்ரே பண்ணாமல் டக் அப்படின்னு வந்து ரேபிடோ புக் பண்ணிட்டேன். புக் பண்ண உடனே பக்கத்துல இருக்காப்புல ஒரு ஷாப். ஓகே வந்துட்டாப்புல. வந்ததுக்கு அப்புறம் அவரை காணும். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. அவரை காணும். நான் அவரை தேடுறேன். ரேப்டோ கால் பண்றேன். அப்புறம் இங்கதாப்பா இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஏறி நான் சீக்கிரம் அப்படின்னு போனா பாரு. இந்த குழந்தைங்கெல்லாம் இடலாம் தொழுதுங்க. உண்மையை சொல்ல போனா அது ரொம்ப வருத்தமா இருக்குது. நம்ம ஈஸியா வந்து வண்டி ஓட்டுறவங்களை பிடிச்சி திட்டிடுறோம். ஆனா அந்த குழந்தைகளை வந்துட்டு பாத்துக்கிற பேரண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்க சொல்லணும். உண்மையை சொல்றேன். இடையில சைக்கிள்ல வீட்டுல அவ்வளவு அவசரம், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறான்னு தெரியல எனக்கு. அவ்வளவு அவசரமா ஓடுறான். இவ்வளோ கேப்புங்க. இங்க ஒரு பைக்கு, இங்க ஒரு காரு, இங்க ஒரு பைக்கு, நாங்க இங்க பின்னாடி, நடுவுல அந்த சின்ன பையன் சைக்கிளோட. டேய் ஒதுக்கி போடா அப்படின்னா கேட்க மாட்டான். போடா வெண்ண அப்படி கிராஸ் பண்ணி அப்படியே எடுத்து ஓட்டி வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தியேட்டர் வந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. படம் நான் ஓடுறேன். எல்லாருமே பாக்குறாங்க, ஏய் என்னடா இவன் அப்படின்ட்டு. நான் அப்படியே ஓட்டேன். ஓடி பார்த்தா எல்லாரும் அப்பதான் உள்ள போயிட்டு இருந்தாங்க. அந்த 5 நிமிஷம் கேப்ல தான். ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த 10 நிமிஷம் கேப்ல வந்துட்டு அவங்க 5 நிமிஷம் ஆச்சு உள்ள போயிட்டே இருந்தாங்க. நான் அப்போ உள்ள போனேன். உள்ள போனா படம் போடல. ஓகே பிளான் பண்ண மாதிரி வந்துட்டோம் அப்படி மாதிரி வந்து சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் குழந்தைங்க தியேட்டர்ல நான் எப்பவுமே ஒரு ஃப்ரண்ட் சீட் புக் பண்ணுவேன். ஆனா தான் பார்த்து வச்சிருந்தேன். பட் அது கிடைக்கல. ஸோ தென் ஃபைன் அப்படின்ட்டு அந்த நான் புக் பண்ண நினைக்காத ஒரு சீட்ல புக் பண்ணி உட்காந்துருந்தேன். பக்கத்துல ஒரு குழந்தைய வச்சுட்டு போன் நோண்டின்னு நான் இப்படியே உட்காந்துட்டேன். காலை இப்படியே வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். முகத்தை இப்படியே மறைச்சிக்கிட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். வெறுப்பா இருந்துச்சு. போன் நோண்டுறாங்க, கொடுக்குறாங்க, கத்துது குழந்தை. போன் நோண்டுறாங்க, எதுக்கு நீ படம் பார்க்க வர அந்த மாதிரி கடுப்பாயிட்டு. குழந்தைய நீங்க வந்துட்டு பாத்துக்கிறது அது அழுகுறதுலாம் எனக்கு ஒன்றும் தோணல. ஓகே ஃபைன், பிரச்சனை கிடையாது. போன் நோண்டிட்டு இருக்காங்க. அப்படி போன் நோண்டா வீட்டுல போய் நோண்டு கேட்க தோணுது இல்ல. சரி அதுக்கப்புறம் நான் இப்படியே உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அவங்க என்ன அப்படி பார்த்தாங்கன்னு தெரியல.
ஸோ அதனால் ஃபோனை உள்ள வச்சுட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஃப்ரீயாக உட்காந்து படம் பார்க்க ஆரம்பித்தேன். ஜாலியாக போச்சு, செம்மையாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே டன் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு என்ன படம் பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் தங்கம் மா என்டி பங்காரம் அப்படி மாதிரி இந்த படத்தை நான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து அந்த படத்தை தியேட்டரில் போய் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா?